அனைவருக்கும் வணக்கம். மணிசொல் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைய செய்தியில் இன்று 22/3/2025 சனிக்கிழமை பங்கு சந்தை விடுமுறை. மேலும் HCC, ஹிண்டால்கோ, மம்தா மிஷனரி, அடானி எனர்ஜி சொல்யூஷன், மணப்புரம் ஃபைனான்ஸ், L&T, RVNL, இன்ஃபோசிஸ், டாடா ஸ்டீல், ப்ளூஜெட் ஹெல்த்கேர் நிறுவன செய்திகளும் தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம் பற்றி பார்ப்போம். ஹிந்துஸ்தான் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி லிமிடெட் மகாராஷ்டிராவின் கர்ஜாட்டில் உள்ள பிவ்புரியில் ஆல்ஃப்ஸ்ட்ரீம் ஓபன் லூப் பம்ப்டு ஸ்டோரேஜ் திட்டத்திற்காக டாடா பவரிடமிருந்து ஹிந்துஸ்தான் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி மற்றும் டாடா பவர் புரொடக்ஷன் லிமிடெடுடன் இணைந்து 2470 கோடி ஒப்பந்தத்தை பெற்றுள்ளன. இந்த திட்டத்தின் மூலம் 1000 மெகா நீர்மின் திறனை அதிகரிக்கும். இந்த ஒப்பந்தத்தில் சுரங்கப்பாதைகள் உட்கொள்ளும் கட்டமைப்புகள், கர்ஃபர் அணை, மின் உற்பத்தி நிலையம், நீர்த்தேக்க கட்டுமானம் உள்ளிட்ட சிவில் மற்றும் ஹைட்ரோ மெக்கானிக்கல் பணிகளை உள்ளடக்கியதாகும். இந்த ஒப்பந்தத்தை தொடர்ந்து பங்கின் விலை 12% உயர்ந்து 27.54 இருந்தது. ஹிண்டால்கோ லிமிடெட் ஆதித்யா பிர்லா குழுமத்தின் உலோகத்துறையின் முதன்மை நிறுவனமான ஹிண்டால்கோ இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் ஒரு புதிய பிராண்டை அறிமுகப்படுத்தி உள்ளது. இது இன்ஜினியர்டு சொல்யூஷன் வழங்குனராக அதன் மாற்றத்தை குறிக்கிறது. நிறுவனம் துல்லிய இன்ஜினியர்ட் தயாரிப்புகளில் 45,000 கோடியை முதலீடு செய்ய திட்டமிட்டுள்ளது. இது நிலையான கண்டுபிடிப்புகளில் அதன் தலைமையை வலுப்படுத்துகிறது. ஹிண்டால்கோவின் முன்னேற்றங்கள் எலக்ட்ரிக் மொபிலிட்டி, நியூவபிள் எனர்ஜி மற்றும் செமிகண்டக்டர்ஸ், இலகுரக பொருட்களுடன் செயல்திறனை மேம்படுத்துதல் ஆகியவற்றில் பரவியுள்ளன. இது எனர்ஜி ஸ்டோரேஜ்கான சிறப்பு அலுமினியம் மற்றும் தாமிரத்தில் பேட்டரி உற்பத்தியாளர்களுடன் ஒத்துழைக்கிறது. நிறுவனத்தின் விண்வெளி பங்களிப்புகளில் இஸ்ரோவின் சந்திராயன் மற்றும் மங்கள்யான் பணிகள் அடங்கும். இது ஹை பெர்ஃபார்மன்ஸ் மெட்டீரியல்களுடன் இந்தியாவின் விண்வெளி திறன்களை வலுப்படுத்துகிறது. மம்தா மிஷனரி லிமிடெட் நிறுவனம் அமெரிக்காவின் காப்புரிமை மற்றும் வர்த்தக முத்திரை அலுவலகத்திடமிருந்து கிராஸ் சீலிங் டிவை என்ற அதன் புதுமையான கண்டுபிடிப்புக்கான அமெரிக்க காப்புரிமையை பெற்றது. 20 ஆண்டுகளுக்கு செல்லுபடியாகும் இந்த காப்புரிமை அதன் வெர்டிகல் ஃபார்ம் ஃபுல் செல் மெஷின்களில் பயன்படுத்தப்படும். இது மம்தாவின் தனியுரிம தொழில்நுட்பத்தை மேம்படுத்துகிறது. முன்னதாக மம்தா இந்தியாவில் அதே காப்புரிமையை அக்டோபர் 28, 2024 அன்று பெற்றது. இந்த செய்தியை தொடர்ந்து புதிதாக பட்டியலிடப்பட்ட மம்தா மிஷனரி பங்கின் விலை 14% உயர்ந்து 393 இருந்தது. அடானி எனர்ஜி சொல்யூஷன்ஸ் லிமிடெட் முத்ராவில் பசுமை ஹைட்ரஜன் மற்றும் அமோனியா உற்பத்தியை மேம்படுத்துவதற்காக குஜராத்தில் அதானி எனர்ஜி சொல்யூஷன் லிமிடெட் 2800 கோடி மதிப்பிலான டிரான்ஸ்மிஷன் திட்டத்தை பெற்றுள்ளது. இந்த திட்டத்தில் நவினல் துணை மின் நிலையத்தை மேம்படுத்துவதும் 75 கிலோமீட்டர் நீளமுள்ள 765 kV இரட்டை சுற்று டிரான்ஸ்மிஷன் பாதையை அமைப்பதும் அடங்கும். இதைத் தொடர்ந்து நேற்றைய வர்த்தகத்தில் பங்கின் விலை 2% உயர்ந்து இறுதியில் 831 இருந்தது. மணப்புரம் ஃபைனான்ஸ் மணப்புரம் ஃபைனான்ஸின் 18% பங்குகளை வாங்குவதற்காக பெயின் கேபிட்டல் 4385 கோடி முதலீட்டை அறிவித்ததை அடுத்து அதன் பங்குகள் 10% உயர்ந்தன. இந்த அறிவிப்பை தொடர்ந்து தரக நிறுவனமான IDBI கேபிட்டல் மணப்புரம் ஃபைனான்ஸ் பங்கிற்கு பை ரேட்டிங்குடன் இலக்கு விலையாக 252 நிர்ணயித்தது. இதற்கிடையில் மோதிலால் ஓஸ்வால் 240 இலக்கு விலையுடன் நியூட்ரல் ரேட்டிங்கை தக்க வைத்தது. இறுதியாக பங்கின் விலை 234 இருந்தது. லார்சன் அண்ட் டூப்ரோ ஹைதராபாத் மற்றும் சென்னையில் உள்ள உயரமான குடியிருப்புகள் மற்றும் வணிக கட்டிடங்கள் பிரிகேட் குழுமத்திடமிருந்து 2500 மற்றும் 5000 கோடி மதிப்புள்ள குறிப்பிடத்தக்க ஒப்பந்தத்தை லார்சன் அண்ட் டூப்ரோ பெற்றது. இது ரியல் எஸ்டேட் துறையில் நிறுவனத்தின் மிகப்பெரிய ஆர்டர்களில் ஒன்றாகும். இந்த ஒப்பந்த செய்தியை தொடர்ந்து
லார்சன் அண்ட் டூப்ரோ பங்கின் விலை 2% உயர்ந்து 3415 இருந்தது. RVNL ஆந்திர பிரதேசத்தில் உள்ள விசாகப்பட்டினம் துறைமுகத்திற்கு 6 வழி இணைப்பு சாலையை அமைப்பதற்கான 554 கோடி மதிப்பிலான திட்டத்திற்கு ஒப்புதல் கடிதத்தை இந்திய தேசிய நெடுஞ்சாலை ஆணையத்திடமிருந்து RVNL பெற்றது. இந்த திட்டத்தின் மூலம் சப்பாவரம் பைனான்ஸை சீலாநகர் சந்திப்புடன் ஹைபிரிட் வருடாந்திர பயன்முறையின் கீழ் இணைக்கும். பிராந்திய உள்கட்டமைப்பு மேம்படுத்துவதோடு துறைமுகத்திற்கு சரக்கு போக்குவரத்தை எளிதாக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதைத் தொடர்ந்து பங்கின் விலை நேற்றைய வர்த்தகத்தில் 1% உயர்ந்து 361 இருந்தது. இன்ஃபோசிஸ் உள்நாட்டு IT துறை ஆரம்ப இழப்புகளிலிருந்து மீண்டாலும் உலகளாவிய IT நிறுவனமான ஆக்சென்சரின் 2ஆம் காலாண்டு வருவாய் முதலீட்டாளர்களின் எதிர்பார்ப்புகளை காட்டிலும் குறைவாக இருந்ததால் இன்ஃபோசிஸ் 1.3% சரிந்தது. எதிர்மறையான உணர்வை எதிரொலிக்கும் வகையில் ADRல் பட்டியலிடப்பட்டுள்ள இன்ஃபோசிஸ் மற்றும் விப்ரோ பங்கின் விலை 3%க்கும் மேலாக சரிந்தன. இதனால் உள்நாட்டு IT பங்குகள் வரவிருக்கும் வர்த்தகத்தில் சரிவை காணலாம் என்ற அச்சம் முதலீட்டாளர்களிடம் உள்ளது. டாடா ஸ்டீல் லிமிடெட் தரகு நிறுவனமான எஸ் ரிசர்ச் டாடா ஸ்டீல் பங்கில் நியூட்ரல் ரேட்டிங்கை தக்க வைத்து இலக்கு விலையை 145 இருந்து 168 உயர்த்திய போதிலும் பங்கின் விலை 1.11% குறைந்து 157.28 இருந்தது. இந்த குறைவுக்கான காரணம் உலகளாவிய எஃகு தேவை மற்றும் மூலப்பொருள் விலைகளில் ஏற்படும் ஏற்ற இறக்கம் போன்ற குறுகிய கால கவலைகள் பங்குகளை பாதிக்கும் வகையில் சந்தை எச்சரிக்கையாகவே இருந்தது. ப்ளூஜெட் ஹெல்த்கேர் லிமிடெட் ப்ளூஜெட் ஹெல்த்கேர் பங்கிற்கு MK குளோபல் பை ரேட்டிங்குடன் இலக்கு விலையை 1150 வரை நிர்ணயித்தது. இது 24% உயர்வை குறிக்கிறது. இருப்பினும் பங்கு அதன் ஆரம்ப லாபத்தை தக்க வைக்க தவறியது. இது பரந்த சந்தை பின்னடைவின் மத்தியில் லாப முன்பதிவு காரணமாக இருக்கலாம். பிப்ரவரி 2025 நிலவரப்படி 13 மியூச்சுவல் ஃபண்டுகள் கூட்டாக 106 கோடி மதிப்புள்ள பங்குகளை வைத்திருப்பதால் நிறுவன முதலீட்டாளர்களிடையே இந்த பங்கு இன்னும் பிடித்தமானதாக உள்ளது. இது நிறுவனத்தின் வளர்ச்சி திறனில் நீண்ட கால நம்பிக்கையை தொடர்கிறது என்பதை குறிக்கிறது. இறுதியாக பங்கின் விலை 2% குறைந்து 906 இருந்தது. இன்று தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம் பற்றி பார்ப்போம். ஆபரண தங்கம் 1 கிராம் 8230 வெள்ளி 1 கிராம் 110 இருந்தது. இந்த சேனலை லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானை தட்டி விடுங்க. நன்றி.